வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். ரெடியாகும் தமிழகத்தின் காஸ்ட்லி மேம்பாலம் அண்ணா சாலையில் இனி பிரச்சனையே இல்லை. வந்திருக்கும் புதிய அப்டேட்டை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை அண்ணா சாலையில் கட்டப்பட்டு வரும் 4 வழி உயர்மட்ட சாலைதான் சென்னை முழுவதும் ஒரு பேச்சு பொருளாக இருந்து வருகிறது. சுமார் 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் சிறப்பம்சமே தமிழ்நாட்டில் அதிகம் செலவு செய்து மேம்பால திட்டமாக உருவாகி வருவதுதான். இதன் மொத்த கட்டுமான செலவு ரூபாய் 621 கோடி ஆகும். தற்போது இந்த 3.2 கிலோமீட்டர் உயர்மட்ட சாலையின் முதல் கட்டமாக இரும்பு பால பகுதியை நிறுவும் பணி வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. இந்த திட்டத்தில் இது ஒரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. மேலும் இந்த மேம்பாலம் ஒரு பொறியியல் அதிசயம் என முன்னரே கூறப்பட்டது. இந்த சாலையானது கீழே உள்ள மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. நிலத்தடி மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு மேலே உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படுவது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறையாகும். இது தமிழ்நாட்டு மக்கள் பெருமைப்படக்கூடிய தகவலாகும். மெட்ரோ சுரங்கப்பாதையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமும் மாநில நெடுஞ்சாலைத்துறையும் இணைந்து சிறப்பு திட்டத்துடன் செயல்பட்டு வருகின்றன. சுரங்கப்பாதையில் கழிவுகள் வெளியேறுவதை தடுக்க CMRL விதிமுறைகளை வகுத்துள்ளதுடன் ரூபாய் 500 கோடி காப்பீடும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பால திட்டத்தில் 1 கிலோமீட்டருக்கு சராசரி செலவு ரூபாய் 195 கோடியாக உள்ளது. இதே போன்ற திட்டங்களை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மேற்கொண்டால் சுமார் 50% அதிக செலவாகும் என கூறப்படுகிறது. மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு மேலே மேம்பாலம் கட்டப்படுவதும் மற்றும் நகரத்தின் மைய பகுதியில் கட்டப்படுவதாலும் தான் கூடுதல் சவால்கள் ஏற்படுகின்றன. இந்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் பாலத்திற்கான தூண்கள் எழுப்பும் பணி விரைவாக நிறைவடைந்துள்ளது. கான்கிரீட் தூண்களுக்கு பதிலாக இரும்பு தூண்கள் பயன்படுத்துவதே பணிகள் வேகமாக முடிய காரணம் என்று கூறப்படுகிறது.